இன்னைக்கு நாம மாவூரி புலிமரி படத்துடைய செகண்ட் பார்ட்டை பார்க்க போறோம். என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்டே போடாம செகண்ட் பார்ட்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்திருப்பீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனா கூட இந்த படத்தை ஒரு 10 நிமிஷம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இதான் படமா அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிடும். சரியான படம், தயவு செஞ்சு மிஸ் பண்றாதீங்க. அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு ரீகேப். ஊருக்குள்ள குமரையான்னு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ஊர் மக்களுக்குமே தெரிஞ்சவரு. இப்படியாப்பட்ட நல்ல மனுஷன் உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நல்லவரா இருப்பாரு. குமரையாக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான். தம்பி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோவா இருந்திருப்பாரு. அந்த தம்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா இருந்திருப்பாரு. இவ்வளவு நல்லவரா இருக்கிற குமரையா வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிட்டு இருப்பாரு. அண்ணனை வந்துட்டு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேஸ் போட்டு வாதாடி கேஸ் முடிஞ்சு ஒருத்தவருக்கு தண்டனை கொடுக்கும் போது இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாபஸ் வாங்கிட்டு அது அப்புறம் ஒரு ட்விஸ்ட சொல்லுவாரு பாருங்க. அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் சீட்டு நுனியில உட்கார்ந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். ஊருக்கு நல்லவரா இருக்கிற குமரையா ஒரு மோசமான சூனியக்காரரு. கவிதா அப்படின்ற பொண்ணுக்கு சூனியம் வச்சு கருவை கலைக்க வச்சு அந்த பொண்ணையும் மயக்கி அந்த பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டு இருப்பாரு. கடைசியா நம்ம ஹீரோ நான் அண்ணனை கண்டுபிடிக்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல பாருங்க. இந்த படத்துல அந்த படத்தை விட எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ் எல்லாம் டேய் எங்கடா இருக்க நீ, அந்த தங்கத்தை தூக்கினவங்கடா, யாரா அந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே இமயமலையை காமிக்கிறாங்க. அங்க ஒரு சித்தர் உட்கார்ந்துட்டு ஒரு பையனுக்கு இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு பையன் வந்து அப்படின்னா இந்த விஷயத்துக்கு என்ன பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த சாமியாரும் திரும்பி பாக்குறாரு. யாரு வந்து இந்த விஷயத்த கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கேரளால குமரையாவை காமிக்கிறாங்க. குமரையா இந்த கவிதாவை எப்படியோ மயக்கி சூனியம்லாம் பண்ணி கேரளாக்கே கூட்டிட்டு வந்துட்டான் போல. அவங்க வந்துட்டு நமக்கு என்னமோ நடக்க போது போல. வீட்டு வாசல்ல ஒரு பூனை இறந்து போய் கிடந்தது, என்னமோ கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இந்த குமரையா கேரளால டீ கடை வச்சு செட்டில் ஆயிட்டாரு போல. இப்போ வந்துட்டு ஒரு வயசானவர் வந்து பால் கொடுக்க வராரு. இதுக்கப்புறம் நீங்க பாக்கெட் பாலே வாங்காதீங்க, நான் வந்துட்டு ஒரு மாட்டையே வாங்கிட்டேன், என்னுடைய மாட்டு பால் மொத்தமும் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். மாடுன்றது தெய்வம் மாதிரி, அந்த மாட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி அப்படின்னோடனே குமரையாக்கு மனைவியுடைய ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம குமரையாவுடைய மனைவியுடைய பேரு லக்ஷ்மி தான் மக்களே. இப்ப அப்படியே லக்ஷ்மியை காமிக்கிறாங்க. இவங்க மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு சும்மா தலையெல்லாம் வாரிட்டு பொட்டு வைக்கிறாங்க. பொட்டு வைக்கலாமா வேணாமா? என்னதான் நம்ம ஹீரோ குமரையா இன்னமும் சாகல, உயிரோடு தான் இருக்காரு, வெளியே எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலுமே இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. தாலியெல்லாம் கழட்டி போட்டு ரெட் கலர் பொட்டெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கருப்பு கலர் பொட்டை வச்சுக்கிட்டு வெளியே போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பக்கத்து வீட்டு பையன் இவனை ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம். இந்த ஃப்ரெண்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னன்னா எப்ப மாலை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்குதான், எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டியை கூப்பிட்டாலும் அவ வரவே மாட்டா, அவ சுத்தமா என்ன நம்பவே மாட்டா. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பண கஷ்டம், கடன் வேற வாங்கி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கும் போது இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ணா இது என்னுடைய கம்மல், இதை கொண்டுட்டு போயிட்டு அடகு கடையில அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கோங்க, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது ஏமா எனக்கு எதுக்குமா இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற, உனக்குன்னு இருக்கிறது இது ஒண்ணுதான், இதை கொண்டுட்டு போமா அப்படின்னும் போது என்ன தங்கச்சியா தானே பாக்குறீங்க, தங்கச்சி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் வாங்கிக்கிறாரு. இப்போ போன் அடிச்சுட்டே இருக்கு. யாரு, ராமுலு கால் பண்றாளா, அட்டன் பண்ணி பேசினா என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்களே போனை புடுங்கி ராமுலு எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, இப்போதைக்கு நான் வந்துட்டு என்னுடைய கம்மலை கொடுத்துருக்கேன், அதை அடமானம் வைக்க சொல்லியிருக்கேன், கொஞ்சமா காசு கொடுப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது பணம் கிடைச்சாலும் கொடுக்குறேன் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் நகை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இவங்க செமையா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இந்த கம்மலையே அந்த குமரையா தான் வாங்கி கொடுத்திருப்பான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு புது எஸ்ஐ வராரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. புது எஸ்ஐயை பார்க்க கவிதாவுடைய அண்ணனும் வந்திருக்கான். வந்தவன் பொக்கே எல்லாம் கொடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாரு, நீங்களும் இருக்கணும், நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த அண்ணனும் அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இந்த எஸ்ஐ இங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே எங்கேயா போன அந்த ஹீரோ திடீர்னு வந்தான், கேஸ போட்டான், கடைசியா கேஸ் வின் பண்ற டைம்ல காசை வாங்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான், இப்போ எங்க ஓடுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது, அவனுக்கு என்னமோ ஆயிருக்கு போல, இந்த கேஸ் எல்லாமே சரியான வழியில் தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த கேஸ் முடிகிற
டைம்ல யாரோ அவனை என்னமோ சொல்லி மனசை மாத்திருக்காங்க போல. இந்த கேஸ் அவன் வாபஸ் வாங்கினவன் காணாமலே போயிட்டான், எங்க போனான்னு தெரியல. நிறைய வாட்டி அந்த பையனுடைய அண்ணி என் குழந்தை காணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐக்கு அந்த லேடியை பார்த்தாலே பிடிக்காது, கேஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் என்னன்னு பாருங்க, அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அவன் ஒரு போலீஸ்காரன் காணாம போயிட்டான் அப்படின்னா சும்மா இருக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து கேஸ் ஆச்சு ஃபைல் பண்ணுங்க அப்படின்னும் போது சரி ஓகேயா என்ன விஷயம்னு பார்க்கலாம், இந்த ஆள் எப்படி காணாம போயிட்டான்னு விசாரிக்கலாம், வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு வராரு. இங்க வந்தா நம்ம ஹீரோயின் ஒரு வயசானவர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். இப்போ பக்கத்து ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம், பக்கத்து ஊருக்கு போயிட்டாராம். நீங்க என்னையா பண்ற, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ பாட்னு உள்ளுக்குள்ள போறாரு. போற வழியில வீட்டு வாசல்ல என்னமோ மந்திரிச்சு கட்டியிருக்காங்க, இது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது பேய் பிசாசெல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனுடைய அங்கிள் இந்த விஷயம்லாம் பண்ணி கட்டி விட்டு போனாரு, மத்தபடி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல இப்போ இந்த எஸ்ஐ வீட்டை கொஞ்சம் சுத்தி முத்தி பார்த்துட்டு உன் குழந்தை காணாம போன கேஸ நான் தான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் வரான். அவன் வந்து என்ன சார் ஆச்சு, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டோடைய போனே ரிங் அடிக்குது. அவன் போன் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது இந்த போலீஸ்காரன் போனை புடுங்கி யார் போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஹீரோ காணாம போன கேஸ நான் தான் விசாரிக்க போறேன், இப்போதைக்கு நீங்க 2 பேரும் தான் பிரைம் சஸ்பெக்ட், நீங்க எங்கேயாச்சும் ஊரை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லாம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க இப்போ போலீஸ்காரனுக்கு யாரோ கால் பண்றாங்க. போலீஸ்காரனுக்கு பயங்கர அதிர்ச்சி, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்க இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போன பாட்டுல மைனர்னு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க, அவருக்கு எதிரின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் இங்க இறந்து போய் கிடக்குறாரு. இவரை பார்த்தோன்னே போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இந்த ஆளு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏதோ ஃபைல்லாம் தூக்கி பாக்குறாரு, ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. இவர் மாலை போட்டிருந்தாரு பாத்தீங்களா, இவரு சபரிமலைக்கு போயிருக்காரு போல. சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்க குமரையாவை பாக்குறாரு. என்ன இந்த ஆளை பார்க்க குமரையா மாதிரியே இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கும்போது குமரையாவே தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. குமரையாவும் எங்கெங்கயோ போறாரு, என்னென்னமோ பண்றாரு, எல்லா விஷயத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த யாருக்காச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணலான்னு பார்க்கும்போது சார்ஜ் இல்ல. இந்த டைம்லன்னு பார்த்து இந்த விளங்காத போன் வேற சார்ஜ் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது பக்கத்துலயே வந்து குமரையா உட்காந்து என்னப்பா ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன சவுண்ட் பக்கத்துல இருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க அந்த குமரையா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இத பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகுறாரு. இருந்தாலுமே பயத்தை வெளியே காமிச்சிக்காம டே குமரையா இங்க வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க, ஊருக்குள்ள எவ்வளவு விஷயம் தெரியுமா நடக்குது, தம்பி வேற உன்னை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தேடிட்டு போனா அவனும் காணாம போயிட்டான், தங்கச்சி வேற கஷ்டப்படுறா, உனக்கு என்னதான் ஆச்சு, இங்க வந்து ஆளே மாறி போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஊர்ல குமரையாவுடைய பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டே இருக்கும்போது கவிதாவுடைய அண்ணன் இங்க வந்து உன்னுடைய அப்பனையே இங்க படிக்க கூடாது அப்படின்னு சொன்ன, நீ மட்டும் வந்து படிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துக்கிட்டு போக டீச்சர்லாம் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் பேச்சையுமே மதிக்காம இவனை கொண்டுட்டு போயிட்டு வெளியே தள்ளி விட்டு இதுக்கப்புறம் நீ உள்ளே போக கூடாது, இதுக்கப்புறமும் நீ ஸ்கூலுக்கு போனா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அந்த பையன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போறான். நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, தம்பி என்னப்பாச்சு ஸ்கூல் சீக்கிரமா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா ஸ்கூல்லாம் முடியலமா, இந்த விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, இதுக்கப்புறமும் இந்த ஊர்லயே இருந்தா இந்த குழந்தைய படிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேக பேக் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு போல. இப்ப இங்க ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோனுடைய ஊர்ல ஒரு கைவிடப்பட்ட கோவில் இருக்கும், அந்த கோவிலுடைய வாசல்ல தான் அந்த மைனருடைய எதிரியும் இறந்து போயிருப்பாரு. அந்த கோவிலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கோவில எக்கச்சக்கமான தங்க வைர நகைகள் இருக்கும், எக்கச்சக்கமான பொக்கிஷம் இருக்கும், நம்ம அந்த கோவில ஆராய்ச்சி பண்ணோம், முதல்ல இதை வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது இப்போ உடனே சொல்ல தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டேல் சொல்றாரு. இல்ல சார் நம்ம கண்டிப்பா உடனே இந்த விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும், உடனே நம்ம அந்த கோவிலை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள தங்க நகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய புதையல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இங்க பாரு இந்த விஷயத்தை இப்ப சொல்ல தேவையில்ல, நீ உடனே கிளம்பி துபாய்க்கு போ, அங்க உன்னை பிக்கப் பண்ண ஒரு ஆள் வருவாரு, அங்க போயிட்டு 2 நாள் இருந்துட்டு நான் சொல்ற வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னும் போது அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பட்டேல் அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கார்ல போயிட்டு ஏறி உட்கார்ந்துட்டு வேற யாருக்கோ கால் பண்ணி அவன் வருவான், அவன் துபாய்க்கு வந்தான் அப்படின்ற விஷயமே தெரியாத மாதிரி ஆளை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த
இந்த அசிஸ்டன்ட்டுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. யாரியா இவன், சரியான சைக்கோவா இருப்பான் போலியே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பாக்குறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த எஸ்ஐ காமிக்கிறாங்க. இவரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ஃபைல் எடுத்து என்ன விஷயம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. எங்க பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல இருந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. எதுக்கா இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பொண்ணு இந்த ஊருக்கு வந்தா, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா சொல்றாங்க. போன பார்ட்ல அந்த மைனருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இந்த ஊருக்கு வந்திருப்பா. ஊருக்கு வந்த பொண்ணு அந்த மைனர் கூட சேர்ந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த கைவிடப்பட்ட கோவிலுக்கும் போயிருப்பா. அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது நம்ம குமரையாவுடைய ஆட்டோல தான் ஏறி போயிருப்பா. அதுக்கப்புறம் காணாம போயிட்டு இருப்பா. அந்த அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த போலீஸ் இந்த விஷயம்லாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஊருக்கு அந்த மைனருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கடைசியா அவனுடைய ஆட்டோல தான் ஏறி போயிருக்கா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம குமரையாவை காமிக்கிறாங்க. குமரையாவும் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு எங்கேயோ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. போற வழியிலேயே இந்த ஃப்ரெண்டுக்காரன் மொபைலுக்கு சார்ஜ் போட்டுட்டு போறான். இவங்க ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள எங்கேயோ போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது ஒரு சாமியார் இருக்காரு. அந்த சாமியாரு குமரையாக்கு என்னமோ பூஜை எல்லாம் பண்றாரு. இந்த விஷயம்லாம் ஃப்ரெண்டுக்காரன் பாக்குறான். இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. மயங்கிட்டு இருப்பான். மறுநாள் காலைல விடியுது. குமரையாவையே காணோம். எங்கேயோ இவன் பத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா குமரையா அங்க இருந்து எங்கேயோ கிளம்புறாரு. டேய் மச்சான், இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குமரையா பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி குமரையாக்கு அடிக்கடிக்கு ஒரே கனவு திரும்ப திரும்ப வந்திருக்கு. அது என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல கைவிடப்பட்ட ஒரு கோவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவிலுடைய பாதாள அறையில எக்கச்சக்கமான தங்க நகைகள் இருக்கிற மாதிரியும் அந்த தங்க நகைகளுக்கு மேலேயே பாம்புலாம் ஊர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் கனவு கண்டி ஒரு அடிக்கடிய கண்ணை முடிச்சிருக்காரு. அதே போல்தான் ஒரு நாள் பட்டு தூங்கிட்டே இருக்கும் போது இந்த கனவு வந்து கண்ணை முடிக்க, என்னமாமா அதே கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே கிளம்பி அந்த கோவிலுக்கு போயிருக்காரு. அந்த கோவிலுக்கு போனவருக்கு என்னமோ தோண ஆரம்பிக்குது, இந்த கோவிலுக்குள்ள போ, கோவிலுடைய பாதாள அறைக்குள்ள போ, அங்கதான் தங்க நகைகள்லாம் இருக்கு, அங்கதான் புதைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியே தோணு இருக்கு. ஆனா இவரால் அந்த கோவிலுக்குள்ள போக முடியல. ஏன்னா இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த கோவிலே ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட கோவில். இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இறந்து போயிடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை சுத்தி எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இறந்து போய் கிடந்தான் பாத்தீங்களா, அவனையுமே பாம்பு தான் கடிச்சிருக்கும், அவன் இறந்து போயிட்டு இருப்பான். இப்போ இதனாலேயே இவர் உள்ளுக்குள்ள போகாம நேரா போயிட்டு அவருடைய மாமாவை பாக்குறாரு. மாமாவுக்கு தான் அந்த மாந்திரிகம்லாம் தெரியும் இல்லையா, அதனால அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு அடிக்கடிக்க கனவுல இந்த கோவில் வருது, கோவிலுடைய பாதாள அறைக்குள்ள எக்கச்சக்கமான தங்க புதையல் இருக்கிற மாதிரியும் அந்த புதையலை என்னமோ ஒரு பாம்பு பாதுகாக்கிற மாதிரியும் கனவுல வருது. எனக்கு ஏன் அடிக்கடிக்க இந்த கனவு வருது, அது மட்டும் இல்லாம அந்த கோவிலை பார்க்கும் போதெல்லாம் நீ உள்ளுக்குள்ள போ, பாதாள அறைக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கையே வழிகாட்டுற மாதிரி எனக்கு தோணுது மாமா அப்படின்னும் போது, இங்க பாரா அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, அது ஒரு சபிக்கப்பட்ட கோவில், அந்த கோவிலுக்குள்ள நீ போகாத, நீ அடிக்கடியா அந்த பக்கம் போயிட்டு வர்றதுனால இந்த கோவில் கனவுல வருது, மத்தபடி ஒன்னும் கிடையாது, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னும் போது குமரையாவும் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா மனைவி பாக்குறாங்க, நீங்க அந்த கோவிலுக்கு மறுபடியும் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ திருநீர் வச்சுட்டு அடிக்காமலே வந்துட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா அந்த பக்கம் ஒரு சவாரி போனேன், அதான் சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த பக்கம் போவாதீங்க அப்படின்னா ஏன் கேட்க மாட்டீங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அது ஒரு சபிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பக்கமே போக மாட்டாங்க, அந்த கோவிலையே சாத்தி வச்சிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாமிக்கே சாபமா, சரி ஓகேமா இதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல கக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் கால்ல காமிக்கிறாங்க. இப்போ இந்த மாமா குமரையாக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. குமரையாவும் உடனே கிளம்பி மாமாவை போயிட்டு பார்க்க, நேத்து நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப நாளா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்தேன், சரி ஓகே சொல்லான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேரளாவை சேர்ந்த திருவாங்கூர் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ஊரை வந்து பிடிக்கும் போது இந்த ஊர்ல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு கோவிலும் கட்டுறாரு. இதுல எக்கச்சக்கமான பூஜை பண்ணிருக்காரு. இந்த கோவில பூஜை பண்ணதுனாலேயே எக்கச்சக்கமான போர்ல வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில ஒரு சென்டிமெண்டா பார்த்து இந்த கோவிலுடைய பாதாள அறைக்குள்ளதான் அவருடைய மொத்த சொத்தையுமே பதுக்கி வச்சிருக்காரா. இந்த விஷயம் சில பேருக்கு மட்டும்தான் தெரியுமா, அந்த சில பேர்ல இந்த குமரையாவுடைய அப்பாவும் ஒருத்தர், அந்த அப்பாவும் எக்கச்சக்கமான வாட்டி புதையல் எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. புதையல் எடுக்க ட்ரை பண்ணியே பாம்பு கொத்தி அவரு இறந்தும் போயிருக்காரு. நீயும் போயிட்டு புதையல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடக்கூடாது அப்படின்னா நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ படிக்காம கடைசியா உங்க அப்பா என்ன பண்ணானோ அதே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க, இது சரி கிடையாது, இருந்தாலுமே நான் செக் பண்ணி
பண்ணி பார்க்கும்போது உன்னால மட்டும்தான் அந்த புதையலை எடுக்க முடியும், உன்னுடைய நட்சத்திரம் மட்டும்தான் அந்த புதையல் எடுக்க சரியான நட்சத்திரமா இருக்கு, ஆனா அந்த புதையல் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, நீ அதுக்கு மனித பலி கொடுக்கணும் அப்படின்னும் போது எனது பலியா அப்படின்னு சொல்லிட்டு குமரையா வாய பொழக்கிறாரு. அப்ப என்ன சலியா, பலி கொடுத்தாதான் உனக்கு அந்த புதையெல்லாம் கிடைக்கும், அதுவும் நீ நேசிக்கிற ஒரு ஆளா இருக்கணும், அவங்களும் உன்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரையா ஒத்துக்கிட்டு மத்த பூஜை எல்லாம் கூட பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரையா எல்லா விஷயத்தையுமே அந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சொல்ல அவனும் பலியான்னு கேட்டு ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பேக தூக்கிட்டு பையனையும் கூப்பிட்டு எங்கேயோ கிளம்புனாங்க பாத்தீங்களா, அவங்க கிளம்பி மாமாவை பார்க்க வந்திருக்காங்க. போயிட்டு அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் சாப்பிடலாமா, சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி மாமா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சுக்கிட்டே நான் ஒண்ணு கேட்டா நீங்க உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேளுமா அப்படின்னு சொல்றாரு. என் புருஷன் காணாம போறதுக்கு முன்னாடி உங்களை தான் பார்க்க வந்தாராமே, உண்மையா? அவர் எதுக்காக உங்களை பார்க்க வந்தாரு அப்படின்ற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாமா அப்படியே பாக்குறாரு. இப்ப அப்படியே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில மாசத்துக்கு முன்னாடி குமரையா வழக்கம் போல ஆட்டோ ஓடிட்டே இருக்கும் போது இந்த கவிதாவும் கவிதாவுடைய ஃபேமிலியும் வந்து ஆட்டோல ஏறுறாங்க. அப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குமரையா கவிதாவையே பாக்குறாரு. பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டாரு, இவ தாண்டா நம்ம 96 அப்படின்னு சொல்லிட்டு கவிதா எங்க போனாலுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஸ்கூல் டைம்ல எல்லாம். ஒரு நாள் அப்படிதான் கவிதா கோவிலுக்கு போக இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. கவிதா இவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குமரையா எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்கும் போது நான் ஒன்னு கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும், நம்ம ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டைம்ல நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போற, எல்லாமே மாறி போயிடுச்சு, இப்போ எனக்கு ஒரு அன்பான கணவன், நல்ல ஒரு குடும்பம், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இன்னும் ஒரு 3 மாசத்துல எனக்கு குழந்தையும் பிறக்க போகுது, இப்ப எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ப்ளீஸ் அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குமரையா கேக்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஸ்கூல் டைம்ல அப்படின்றாங்க. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு குமரையா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பினவரு நேரா போயிட்டு அந்த கோயில சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க அந்த மைனரும் கூடவே அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தா பாருங்க. இவங்க என்னமோ கோவில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்குமே கோவிலுக்குள்ள புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போல ஏதோ ஒரு விஷயத்த செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த மைனரு தங்கத்தை பார்க்காம இந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது இந்த விஷயத்த பார்த்து குமரையா ஜர்க் ஆயிட்டு அங்க இருக்க ஒரு கல்லை தள்ளி விட்டான். இங்க யாரும் விழுறாங்க அப்படின்ற விஷயத்த அந்த மைனரும் பாக்குறாரு. எவன்டா அவன், எந்த எடுவட்ட பையன்டா உள்ளுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்த குமரையா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இவருக்கு என்ன பயம் அப்படின்னா இவங்களும் ஒருவேளை அந்த புதையலை தேடி வந்திருப்பாங்களோ, நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குமரையா வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டே போயிட்டு என்னமோ சூனியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சூனியம் பண்ண உடனே அந்த மைனர் குஞ்சு இறந்து போறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நிக்க நம்ம குமரையா தான் பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பாரு. பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூனியமும் பண்ணிருக்காரு. இந்த கவிதா மேல ரேணுகா அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனியத்தை ஏவி விட்டது வேற யாரும் கிடையாது, நம்ம குமரையா தான். அவரு ஏவி விட்ட சூனியத்தால அவங்களுக்கு கரு கலைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த டாக்டரும் சொல்லிருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட காசை கொடுத்து அந்த பொண்ணுடைய கருவை கலைச்சிருங்க, எப்படியாச்சும் கருவை கலைச்சிருங்க அப்படின்னும் போது அந்த டாக்டரும் கருவை கலைச்சிட்டு இருப்பாரு. இதே டைம்ல குமரையா ஏவி விட்ட அந்த சூனியத்தால அவங்களுக்கு உடம்பு முழுக்க புள்ளி புள்ளியா அம்மா போட்ட மாதிரி என்னமோ ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இவரு கடத்திட்டு போனாரு பாத்தீங்களா அந்த சிம்ரனை, அந்த பொண்ணுக்குமே இதே சூனியத்தை பண்ணிருப்பாரு. அவங்களுக்குமே உடம்பு முழுக்க என்னமோ கட்டி கட்டியா வந்திருக்கும். அவங்க டெட் பாடியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு இந்த கவிதாவுடைய டெட் பாடியை மாத்தி கொண்டுட்டு போயிருப்பாரு. கொண்டுட்டு போனவரு அன்னைக்கு நைட்டே மாமா கூட சேர்ந்துட்டு என்னமோ ஒரு சூனியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சூனியம் பண்ணி முடிக்க மாமா வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு நீ கிளம்பிடு, இப்போ கிளம்பி வீட்டுக்கு போ, நாளைக்கு கிளம்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராத பக்கத்து ஸ்டேஷனுக்கு வா, நான் கவிதாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் போது குமரையா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. இதே டைம்ல கவிதாவுடைய வீட்டுல இது கவிதாவுடைய பாடின்னு நினைச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்குலாம் பண்றாங்க. இவர் பண்ண சூனியத்தால மூஞ்சே ஒரு மாதிரி மாறி போயிட்டு இருக்கும். அதனால சிம்ரனுடைய பாடிய கவிதாவுடைய பாடின்னு நினைச்சிட்டு அந்த குடும்பத்தினர் வந்துட்டு அடக்கம் பண்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அடக்கம் பண்ணும்போது நம்ம குமரையா ஒரு சூனியம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, ரேணுகா அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவதாரத்தை திரும்ப எடுக்கணும் அப்படின்னா அந்த சுடுகாட்டுக்கே தான் போயிட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே குமரையா போயிட்டு அந்த சூனியத்தை எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் அங்க ஒரு கை கலப்பாயிட்டு அந்த வெட்டியான் தீயில உழுந்து இறந்து போயிட்டு இருப்பாரு. நம்ம குமரையா தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா குமரையாக்கும் மத்த ஊருக்காரங்களுக்கும் குமரையா தான் இறந்து போயிட்டாரு
கண்டுபிடிச்சிட்டாரு. கவிதாவுடைய அண்ணனுங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே மறுநாள் கரெக்டா நம்ம குமரையா அந்த பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க மாமா வந்திருக்காரு. வந்த ஒரு கையில ஒரு தாயத்தை கட்டுறாரு. இந்த தாயத்தை எந்த காரணத்துக்கு ஒண்ணு அவக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் மாதிரி என்னமோ கொடுக்குறாரு. அந்த லிக்விடையும் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லிக்விட காலையும் நைட்டும் குடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தாயத்தையும் கழட்டக்கூடாது. அப்பதான் நீ சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கவிதா இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கவிதா வராங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த கவிதாவை இந்த அங்கிள் வந்துட்டு வசியம் பண்ணிட்டாரு போல. இப்போ குமரையாவும் கவிதாவும் சேர்ந்துட்டு ட்ரெயின்ல போறாங்க. போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு திருநங்கை வந்து காசுலாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இவரும் கவிதாவும் சேர்ந்துட்டு கேரளாக்கு போயிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பட்டேலை காமிக்கிறாங்க. பட்டேலுடைய அசிஸ்டன்டையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் போல. நீங்க எதுக்காக அவனை கொலை பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இந்த பையன் வந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே பட்டேலுக்கு அந்த கோயிலுக்குள்ள எக்கச்சக்கமான புதையல் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவரு எடுக்கவும் ட்ரை பண்ணிருக்காரு. முதல்ல இந்த ஊருக்கு வந்து அந்த மைனர் தானே இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு. அவருக்கு 20 கோடி பணம் கொடுத்து நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அந்த கோயிலுக்குள்ள எந்த மக்களையும் போக அனுமதிக்காத, அந்த கோயிலுக்குள்ள எனக்கு ஒரு வேலை இருக்கு, நாளைக்கே அந்த கோவிலை பார்க்க என்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு வருவா, ஊர் மக்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி அந்த பொண்ணு அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காமி அந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவா, இதை மட்டும் நீ பண்ணா போதும் அப்படின்னும் போது தெய்வமே 20 கோடி கொடுக்குறீங்க, இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனரும் ஓகேன்னு சொல்லியிருக்கான். இப்போ சிம்ரனும் அந்த ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. போன சிம்ரனை தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களை விட்டு பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த மைனரே கோவிலுக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க எங்க புதையல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய புதையல் நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தப்பா பாக்குறான். இந்த பொண்ணை தொட்டு தொட்டு பேசுறான். இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கவும் ட்ரை பண்ணும் போது தான் நம்ம குமரையா கல்லை தட்டி விட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க யாரும் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனரும் இந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு அந்த வீட்லயே ஸ்டே பண்ணிருக்கா. மறுநாள் காலைல வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகும்போது இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை வெறிக்க பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு பயந்து கண்ணு முழிக்கிறா. அந்த பொண்ணுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல, உடம்பு முழுக்க அப்படியே புண்ணா வருது, அம்மா போட்ட மாதிரி மாறுது. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க அவனே பயந்து போயிட்டான். சரி நீ படுத்து தூங்கு, நான் போயிட்டு டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைனர் கார் எடுத்துட்டு கிளம்ப போற வழியிலேயே மாடு குறுக்கால வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போறாரு. இவர் இறந்து போனதுக்கும் நம்ம குமரையா தான் காரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மைனர் இறந்து போனதுக்கு அப்புறமா மைனருடைய எதிரியை போயிட்டு இந்த பட்டியல் பாக்குறாரு. பார்த்து அவருக்கு ஒரு 10 கோடி பணம் கொடுக்குறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த கோவிலுக்குள்ள ஒரு வேலை இருக்கு அப்படின்னும் போது அவரும் ஹெல்ப் பண்றான்னு ஒத்துக்கிறாரு. ஆனா ஹெல்ப் பண்றான்னு ஒத்துக்கிட்டவரு மறுநாளே இறந்து போறாரு. அந்த கோவில் வாசல்லயே இறந்து போறாரு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பட்டேலுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட்டுக்கு வராங்களோ இல்ல நம்ம யாரெல்லாம் போயிட்டு சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறோமோ எல்லாருமே இறந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம குமரையாவையும் அந்த ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு குமரையாவை பார்த்து அப்படின்னா அந்த பொண்ணை பலி கொடுக்க தான் கூட்டிட்டு வந்தியா, அந்த பொண்ணோட வாழ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பலி கொடுக்க தான் கூட்டிட்டு வந்தேன், பலியே கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. இவர் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்காரு. ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு கத்தியை தூக்கி அந்த பொண்ணுடைய கழுத்தறுத்து கொலை பண்ணிடுறாரு. அந்த பொண்ணுடைய ரத்தம் மொத்தத்தையும் புடிச்சிட்டு போயிட்டு அப்படியே ஒரு பூஜை பண்றாரு. பூஜை பண்ணி அந்த ரத்தத்தை இவரும் குடிக்கிறாரு. இந்த மாதிரி நான் அந்த பலியை முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது அட பாவி, ஒரு பொண்ணை பலியே கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பார்க்கும்போது அங்க திடீர்னு அந்த போலீஸ்காரன் வரான். என்ன ட்விஸ்டடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனே பார்க்கும்போது நமக்கு தலையெல்லாம் சுத்தி போயிடும். இந்த எஸ்ஐ அவர் பாட்டுன்னு வந்து என்ன குமரையா எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போல, நான் தான் இப்போ உன்னுடைய தம்பி காணாம போன கேஸையும் உன்னுடைய கேஸையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பலி கொடுத்ததெல்லாம் போதும் என் கூட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இங்க பாரு போலீஸே, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு போது அந்த எஸ்ஐ உடனே கண்ணை தூக்கி காமிக்கிறாரு. குமரையா கண்ணையும் புடுங்கி போட்டு எஸ்ஐய போட்டு புலன்னு புழக்கிறான். அடிச்சு ஓரமா தள்ளி விட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையே இந்த புதையலுக்காக நான் இழந்திருக்கேன், என்னுடைய அப்பாவை நான் இழந்திருக்கேன், என்னுடைய குடும்பத்தை நான் இழந்திருக்கேன், என்னுடைய காதலியவே நான் கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போவான் பாருங்க. வழுக்கி ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறான். டே பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா குமரையாவை அங்க ஆளையே காணும். இவன் கீழே விழுற மாதிரி சீனை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான் போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. காலைல வரைக்கும் இவங்க தேடிட்டே இருக்காங்க. குமரையா எங்க போனானே தெரியல. ஆமா போலீஸே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நான் இங்க இருக்கேன், குமரையா இங்க இருக்கான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது முதல்ல உன்னை பார்த்து உன் போனை புடுங்கும் போது நீ குமரையாவை பார்க்க வாய்ப்பு இருக்கு,
இருக்கு. அப்படி நீ பார்த்தா உன் மூலியமா இந்த குமரையாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உன்னுடைய போன்ல ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த சாஃப்ட்வேர் மூலியமா தான் நீ எங்க இருக்க, என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சு இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் சொல்றாரு. அதெல்லாம் விடுங்க, இப்போ குமரையா வந்துட்டு ரொம்ப ரொம்ப மாறி போயிட்டான், நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. அவன் அந்த கவிதாவையே கொலை பண்ணிட்டான், பலி கொடுத்துட்டான் அப்படின்னும் போது அவன் கொலை பண்ணது பலி கொடுத்தது கவிதாவை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கவிதாவை கிடையாது அப்படின்னா வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒரு இப்போ அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல போறேன், உன் மனசை திடப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொலை பண்ணது கவிதாவை கிடையாது ராமுலுவ அப்படின்னு சொல்ல, என்னது ஏன் பொண்டாட்டியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா மக்களே, அன்னைக்கு நைட்டு சூனியத்தை வெளியெடுக்க ட்ரை பண்ணும் போது கவிதா இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்தா நம்ம மாப்பிள்ளையே நம்மள கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா மறைச்சு வச்சுட்டு, இங்க பாரு மாப்பிள்ள, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நாளைக்கு காலைல அந்த பக்கத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா, அங்க நான் கவிதாவுடைய வரேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. இவரு அன்னைக்கு நைட்டே போயிட்டு ராமுலுவை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு, உனக்கு தான் உன்னுடைய மாமா, நான் சொல்ற மாதிரி கேட்ட அப்படின்னா நீ அவனோட சேர்ந்து வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னும் போது, நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் நான் கேக்குறேன், எனக்கு மாமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராமுலுவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அன்னைக்கு நைட் இந்த மாமா போயிட்டு கவிதாவுடைய முடியை யூஸ் பண்ணி ஒரு தாயத்தை ரெடி பண்றாரு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷனை வர வைக்கிற ஒரு மாந்திரிக தாயத்து. இந்த தாயத்தை யாரு கட்டுறாங்களோ அவங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலுமே கவிதா மாதிரியே தெரியுமா. அதனால்தான் இந்த தாயத்தை கொண்டுட்டு போயிட்டு குமரையாவுடைய கையில கட்டி விட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கவிதாவை கூட்டிருப்பாரு. அதாவது ராமுலுவ கவிதான்னு ஏமாத்தி கூட அமைச்சிருப்பாரு. கடைசியா நம்ம குமரையா ராமுலுவ கொலையும் பண்ணிருப்பாரு, பலி கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, நீங்க சொல்றது பொய்யாதான் இருக்கணும், கண்டிப்பா அது ராமுலுவா இருக்க வாய்ப்பே கிடையாது. ராமுலுவ எப்படி மாமாக்கு தெரியும், என்னுடைய ராமுலுக்கும் அந்த குமரையாக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயத்தையுமே இந்த போலீஸ்காரன் விசாரிச்சு வச்சிருக்கான். சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த அங்கிளுடைய சொந்தக்கார பொண்ணு தான் ராமுலு. ராமுலு பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு அனாதையா இருக்கா. இந்த பொண்ணு வளரதான் இந்த பொண்ணுக்கு மனரீதியா சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளுக்கு தெரிய வந்து இவர் இந்த பொண்ணை கொண்டுட்டு போயிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாரு. அவங்களும் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. பல மாதங்கள் போகுது, பல வருடங்கள் போகுது. இந்த அங்கிள் எப்ப இந்த பொண்ணை பார்க்க போனாலுமே கூடவே குமரையாவையும் கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணு அடிக்கடிக்க குமரையாவை பார்த்து காதல்ல விழுந்திருக்கா. குமரையாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த அங்கிளும் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் உனக்கு தான், அவனை நான் உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா நீ அமைதியா இருக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னும் போது இந்த பொண்ணு அமைதியா இருந்திருக்கா, படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கா. இந்த சமயத்துல தான் குமரையா லட்சுமியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு மாமா நேரா போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பண்றா. இவர் உடனே சமாதானப்படுத்துறாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் குமரையா உனக்கு தான், நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்லும் போது, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, அது ராமுலு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. அந்த சிம்ரன் காணாம போனாங்க பாத்தீங்களா, சிம்ரனுடைய கேஸை விசாரிக்கும் போது சிம்ரனுடைய ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை விசாரிக்கிறாரு. இவ எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஹைதராபாத்ல இருந்து இந்த குட் கிராமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க இருக்கிற ஒரு கோவில்ல பயங்கரமான புதையல் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவ கண்டுபிடிச்சா. அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்தா, அப்படிதான் காணாம போன அப்படின்னு சொல்லும் போதுதான் உண்மையிலேயே அந்த கோவில்ல புதையலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த போலீஸ்காரன் அந்த கோவிலுக்கு போயிருக்கான். கோவிலுக்கு போகும்போது அங்க ஒரு சோழிய பாக்குறான். இதே போல ஒரு சோழிய தான் நம்ம ஹீரோயினுடைய வீட்லயுமே இந்த போலீஸ்காரன் பார்த்திருப்பான். இது எங்க மாமா கொடுத்தது, பேய் வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாது அப்படின்னு அவர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல அந்த மாமாக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல, அந்த ஆளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அவரு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ்காரன் இந்த ராமுலு எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா குமரையாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமுலுடைய போனையும் ஏடிஎம் கார்டையும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ட்ரேஸ் பண்ணும் போது தான் ராமுலு கேரளால இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இறந்து போனது 100% ஷுவரா சொல்றேன், அது ராமுலு தான் அப்படின்னும் போது இந்த ஃப்ரெண்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்போ எஸ்ஐ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி வரப்போது, அதுக்குள்ள நம்ம குமரையாவை தடுக்கணும் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி குமரையாவை காமிக்கிறாங்க. இவரு அந்த கோவிலுக்குள்ள போறாரு. கோவிலுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு என்னமோ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லா பாமும் வந்து இவரை சுத்தி வளைக்குது, இவரை சுத்தி நிக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரும் அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தீப்பந்தத்தை தூக்கிட்டு அந்த கோவிலுடைய பாதாள அறைக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு எதையோ பார்த்து சந்தோஷப்படுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சந்தோஷப்பட்டவரு அங்கிருந்து கிளம்பி நேரா வந்து ஹீரோயினை
பாக்குறாரு. ஹீரோயின் இவரை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, பயங்கரமா பசிக்குது அப்படின்றாரு. ஐயோ பாவம், இருங்க ஒரு 5 நிமிஷம் நானே போயிட்டு குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இவரு பிணைய ஆரம்பிக்கிறாரு. அப்போ கையில காயம் பட்டிருக்கு, இருங்க நானே பிசைஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. மாமா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்றியா? நான் எந்த தப்பும் பண்ணல, நம்மளுடைய குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்றேன். நம்ம கீழ்ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரே நம்மள ஒதுக்கி வச்சது, என்னையும் படிக்க விடாம பண்ணாங்க. இப்போ இந்த புதையல் மட்டும் கிடைச்சது அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னும் போது, உங்களுக்கு புதையல் கிடைக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமா அந்த ராமுலுவை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது, ராமுலுவா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அதிர்ச்சியா பாக்குறாரு. ஏமா உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட அதிர்ச்சியா பார்க்கும்போது, இந்த மாமா குமரையா கூட ராமுலுவை அமுச்சு வைக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு வந்துதான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாரு. நம்ம ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல, நம்ம புருஷன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு கூட போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் மலைக்கு போனதுக்கு அப்புறமா வீடு காலியா தானே இருக்கும். நம்ம ஹீரோயினே வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுடைய பழைய பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாமாவும் பொண்ணும் ஒன்னா எடுத்த மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. இத பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. இங்க என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி கேட்கலாம் அப்படின்னா மாமா வீட்டுக்கே போயிருக்காங்க. போயிட்டு கேட்க அவர் எல்லா விஷயத்தையுமே சொல்லிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது, பலி கொடுக்கறது தப்பு இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, சில விஷயத்துக்காக சில விஷயத்த பலி கொடுக்கறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது அவர் வாயிலிருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் சமைக்கும் போதே கொஞ்சம் விஷத்தையும் போட்டிருக்காங்க. இவரு சாப்பிட்டு அப்படியே ரத்தம் கக்கி அங்கேயே சாக ஆரம்பிக்கிறாரு. சில விஷயங்களுக்காக சில பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க கூட சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்த ஹீரோயின் சொல்லும் போது அப்படியே குமரையா பாக்குறாரு. அப்படின்னா இந்த சாப்பாட்லயும் விஷமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய வாயிலிருந்துமே ரத்தம் வர ஆரம்பிக்குது. மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு, நம்ம நிலைமை மாறணும் அப்படின்னா தங்கமோ வைரமோ புதையலோ அவசியம் கிடையாது, படிச்சா போதும், படிப்பால மட்டும்தான் எல்லாருடைய நிலைமையுமே மாத்த முடியும் அப்படின்றாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயின் இந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தவுடனே நேரா போயிட்டு கவிதாவுடைய ஃபேமிலியை பார்த்து காலில் விழுந்து கெஞ்சிருக்காங்க. என் பிள்ளைய படிக்க விடுங்க, இப்போதான் என் புருஷனே இறந்து போயிட்டான், கவிதாவும் இறந்து போயிட்டா, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு என் பிள்ளைய மட்டும் படிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி சரி போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம புள்ள நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், நல்லவங்க கையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க தெரியாமலாம் ராமுலுவை கொலை பண்ணல, நீங்க கூட்டிட்டு போறது கவிதா கிடையாது, ராமுலு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் மாமாக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அங்க வந்துட்டு ஒரு திருநங்கை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க பார்க்கும்போது நம்ம குமரையா அந்த தாயத்தை கழட்டி போட்டுட்டு இருக்காரு. கழட்டி போடும்போது இந்த பொண்ணு ராமுலு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இங்க வா ராமுலு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்த அந்த திருநங்கை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சேதான் நம்ம குமரையா வந்துட்டு ராமுலுவை கொலை பண்ணிருக்காரு. உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கொலை பண்ணும் அப்படின்னா என்ன கொன்றுக்கலாமே, நான் உன்னை லவ் பண்ணலையா, எனக்கு உன்னை பிடிக்காதா, இல்ல உனக்கு தான் என்ன பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, கையெல்லாம் இழுத்துக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோயின், நீ மட்டும் தனியா சாகாத மாமா, நானும் கூடயே சேர்ந்து சாவேன், என்னுடைய காதல் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு நிரூபிக்கிறேன், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா 2 பேரும் ஒன்னா பிறப்போம், ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை அவங்களும் சாப்பிடுறாங்க. 2 பேருடைய கையையும் அறுத்து அந்த ரத்தம் ஒன்றோடு ஒன்றாக கலக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல யாரோ வந்து டப்புன்னு ஹீரோயினை ஷூட் பண்றாங்க. யாரா அந்த எருவட்டை எருமைக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற யாரு, நம்ம பப்ளு தான். டே நீ எங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னே தெரியல, வந்தாரு ஹீரோயினை ஷூட் பண்ணாரு, அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அவங்களே ஆல்ரெடி செத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா வந்து ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்த சீன்லயே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் போலீஸ்காரனும் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்து பார்க்கும்போது குமரையாவும் நம்ம ஹீரோயினும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு போயிட்டு எரிக்கிறாங்க. அப்போ இந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டைம்ல அந்த ஹீரோ இல்லாம போயிட்டான் அப்படின்னும் போது அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, நீங்க தானே அவனை ஒரு வேலையா அமைச்சிருக்கீங்க, அவனுக்கு நீங்களே போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னும் போது, நம்ம அவங்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ பார்த்துட்டு போனை போடுறான். நம்ம ஹீரோ இமயமலைக்கு போயிட்டு அங்க இருக்க சாமியார்கள் கூட சேர்ந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கடைசி சீன்ல இந்த பப்ளு, போலீஸ்காரன், அந்த பட்டேலு, அதுக்கப்புறம் அந்த சிம்ரனுடைய ஃப்ரெண்டு, இவங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க அந்த புதையல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி காமிச்சு இதோட செகண்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே 3rd பார்ட் வரும் அப்படின்ற மாதிரியும்
காமிச்சு முடிச்சிருக்காங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே படம் சும்மா வேற லெவலுக்கு இருந்துச்சா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கீழே போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.